வணக்கங்க. இன்றைக்கி கோதுமை ரவா கிச்சடி என் ஸ்டைலில் நான் எப்படி பண்ணேன்னு காட்டுறேன். இந்த கப்பில் நான் 1.5 கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கிட்டேன். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சிறிதளவு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கலாம். சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் பச்சை வாசனை போக வதக்கிட்டு கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு இது ரெண்டையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கிளறிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திறந்து தக்காளி, ஒரு சிறிய தக்காளி ஒன்று நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். அப்புறம் புதினா சிறிதளவு, புதினா தான் இதுக்கு நல்ல வாசனையை கொடுக்குங்க, அதனால் புதினாவும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, அதை சேர்த்து ஒரு கிளறிட்டு நான் 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுருக்கேன், அதையும் அதோட ஊற்றிக்கிறேன். ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கோதுமை ரவையை நான் அலசி வச்சுருக்கேன், அதையும் அதோட போட்டுக்கிறேன். அவ்வளோதான், மூடி போட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து இறக்கிடலாம். இதில் நீங்கள் இந்த டைமில் தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்து பரிமாறலாம். இதில் சாம்பார், சட்னி உங்கள் இஷ்டம் போல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.